2500 ஆண்டுகளுக்கு முன்பு நொய்யல் நதிக்கரையில் ஒரு மிகப்பெரிய தொழில் கூடங்கள், இரும்பு உலக்கு ஆலைகள், அதிலே உருக்கப்பட்ட செய்யப்பட்ட கத்திகள், வாள்கள் எல்லாம் உலகம் முழுக்க ஏற்றுமதியாகி இருந்தது என்பதையெல்லாம் நாம் முழுக்க வரலாறுகளில் படிக்கிறோம். வனப்பகுதியில் உருவாகிற காட்டாற்று வெள்ளம் வீணா போகாம மக்களுக்கு பயன்படுற மாதிரி தடுப்பணைகள், குளங்கள் அமைச்சு நீரை பாதுகாத்ததுல மன்னராட்சிக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்படியான நீர் மேலாண்மை திட்டத்துல பல்வேறு மக்கள் பயனடைஞ்ச நொய்யல் நதி பயணம் இது. மேற்கு தொடர்ச்சி மலையோட பல சிற்றோடைகள் ஒன்னா சேர்றதால உருவாகுது நொய்யல். முன்னொரு காலத்துல குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் நொய்யல் நீரை மக்கள் பயன்படுத்தினதா குறிப்புகள் இருக்கு. நொய்யலுடைய தோற்றமும் சரி, நொய்யலின் ஓட்டமும் சரி, மேலே மிகச் சரியாகத்தான் இருக்கிறது. அது ஒரு ஜீவ நதி இல்லை என்றாலும் கூட ஆண்டுக்கு 250 நாட்கள் வரை ஓடியதற்கான எல்லா ஆவணங்களும் நொய்யல் குறித்து இருக்கிறது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட நொய்யல் நதி இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு விசிட் அடிச்சோம். அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, சில ஊர்ல 6 போர்டுல மட்டும்தான் இருக்கு. நொய்யலில் மட்டும்தான் உலகில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கான அந்த நீர் தேக்கத்துக்கான வடிகால் வெகு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நொய்யலில் வெட்டப்பட்டிருக்கிற குளங்களும் சரி, நொய்யலில் கட்டப்பட்டிருக்கிற அணைகளும் சரி, பெரும் அளவுக்கு நீரை விரயமாக்காமல் வருகிற நீரை தேக்கி வைக்கிற அழகான நீர் மேலாண்மை திட்டம் என சொல்லலாம். நொய்யலாறு 3 மாவட்டத்துல ஓடினாலும் பனியன் துணி தயாரிப்புல முக்கிய பங்கு வகிக்கும் திருப்பூரின் சாயக்கழிவுகள்னால்தான் ஆறு பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. கோவை மாவட்டத்துல ஓடுற நொய்யலாத்து தண்ணி குடிக்க பயன்படலினாலும் விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா திருப்பூர் மாவட்ட எல்லையில ஆரம்பிச்சு ஊர் முடிகிற வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவு பல்வேறு வகையான கழிவுகள் கலந்து கலர் கெமிக்கலா போறதால நொய்யலாத்து தண்ணிய மக்கள் எந்த விதத்திலையும் பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. உலகத்தரத்துக்கு ஆடைகள் தயார் பண்ற மும்மரத்துல செழிப்பா ஓடிட்டு இருந்த ஒரு ஆத்த குத்துயிரா போட்டு வச்சிருக்கோன்னு மக்கள் கிட்ட பரவலான ஆதங்க பேச்ச கேட்க முடியுது. எல்லா நதிகளுக்கும் கழிவு நீர் பிரச்சனை தான் என்று. ஆனால் நொய்யலுக்கு 3 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று கழிவு, இன்னொன்று திடக்கழிவு, இன்னொன்று ரசாயன திடக்கழிவு. இப்படி 3 கழிவுகளையும் சுமந்து போகிற ஒரு நதியாக நன்னீர் என்கிற அந்த மிகப்பெரிய நல்ல சொல்லாடலை, உயிர்ப்பான சொல்லாடலை இழந்து அது ஒரு இறந்த நதியாக காலங்காலமாய் தன்னுக்கு உள்ளே வைத்திருந்த உயிர்கள், நன்னீர் உயிர்கள் ஒன்றுமில்லாத அளவுக்கு அது ஒரு சாக்கடையாகவே இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நொய்யல் தன்னோட பயணத்தை கோவை மாவட்டத்துல ஆரம்பிச்சு திருப்பூர் மாவட்டம் வழியா கரூர் மாவட்டத்துல காவேரி ஆத்துல கலக்குது. 150 கிலோமீட்டருக்கு மேல தன்னோட பயணத்தை சின்ன சின்ன கிராமங்கள் வழியா ஓடும் நொய்யல்ல கால்நடை கழிவுகள், மனித கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்பட்டு வரும் காலத்துக்கான வத்தாத சாக்கடையா தன்னோட பயணத்தை தொடருது நொய்யல். நொய்யல் நதிக்கரை நாகரீகம் என்பது இந்த உலகின் முதலில் கற்காலத்திற்கு பிறகு தொழில்நுட்பம் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நதிக்கரை நொய்யல். 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஒரத்துப்பாளையான முத்தூர் நொய்யல் தடுப்பணை இவையெல்லாம் நொய்யல் நீரை மக்கள் பயன்படுத்துற மாதிரி கொண்டு வந்த திட்டங்களா இருந்தாலும் நீரை விட சாயக்கழிவை தேக்கி வைக்கிற இடமா தான் இருக்கு. இங்க ஒரத்துப்பாளத்துல நாங்க 20 வருஷமா இருக்கிறோம். இது டேம் கட்டினாப்புல பிடிச்சி இந்த டேம் ரொம்ப கெமிக்கலு, சாயத்தண்ணி இதனால ரொம்ப கெட்டு போச்சு. கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல இந்த ஏரியா பூரா உப்பு தண்ணி ஆயிடுது, கெமிக்கல் ஆயிடுச்சு. 84 ஒரு டேம் கட்டணும்னு சொல்லி ஆரம்பிச்சு கட்டினாங்க. கட்டி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 6 வருஷம் ஒர்க்கு நடந்தது. 92க்கு மேலே டேம்பை கட்டி முடிச்சுட்டு திருப்பணை பண்ணிட்டு போயிட்டாங்க. 77 ஒரு தண்ணி பெரிய தண்ணியாக வருது. அதே மாதிரி 79 ஒரு தடவை அதே அளவுக்கு தண்ணி வருது. அந்த தண்ணி வந்ததுனால சரி தண்ணி நீர்த்தாக்கு நிறுத்தினா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்னு எங்கள் ஊர் சார்பாக தான் கொடுக்குறோம் விண்ணப்பம். ஆனால் அது கொடுக்கும்போது தண்ணி ஒரு டேமுக்காகட்டுங்கிறதுக்காக சொன்னோம். அப்புறம் கடைசியில்
பார்த்தீங்கன்னா அப்போ வேலையை ஆரம்பிக்கிற போது அங்கே திருப்பூர் வந்து இவ்வளோ டெவலப் கிடையாது. அப்புறம் வேலை 80 ஆரம்பித்து கட்டி முடிக்கிறாங்க. 90 ஆகும்போது அங்கே வேலை அதிகமாகிடுச்சுன்னு கம்பெனியினுடைய வேலை. அதில் வந்து அந்த கெமிக்கல் வந்து கலந்து வர அளவுக்கு கட்டுனதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அந்த டேம்பு தண்ணி நிறுத்தறதுக்காகத்தான் கட்டுறோம். ஆனால் இருந்தாலும் மறுபடியும் சாயப்பட்ட நீர் உள்ளேயே வர்றதுனால அந்த டேம்பு பிரயோஜனம் இல்லாத டேம்பாக போயிடுச்சு. ஒரு காலத்துல நொய்யல் நீரில் விவசாயம் செய்து செழிப்பா இருந்த ஊர் மக்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஊரை விட்டு கூட்டம் கூட்டமா வெளியே போறதா சொல்றாங்க. சாயப்பட்டற கழிவுகளை அப்புறப்படுத்த நிறைய விதிமுறைகளை கொடுத்தாலும் தொழிற்சாலைகள் முழுமையா அதை பின்பற்றுவதில்லை. அதற்கு பதில் அரசே சாயக்கழிவுகளை சுத்திகரிக்கும் ஆலைகளை பெரிய அளவில் உரிய முறையில் நடத்தினால் தொழிற்சாலைகள் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை வரும்போது கழிவுகள் வெளியேற்றப்படும் முறையில் மாற்றம் ஏற்பட்டு நிச்சயம் ஆறுகள் காக்கப்படும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். எங்களுக்கு வேலை வாய்ப்பு வாழ்வாதாரமே இல்லை, வேலையும் இல்லை. வீட்டுல சும்மா தான் இருக்கிறோம். போனா வேற வெளியில தான் வேலைக்கு போகணும். காட்டு வேலைக்கு போறதுக்கு இல்லை, ஒரு விவசாய வேலைக்கு போறதுக்கு இல்லை. இப்போ பொழைக்கிறதுக்கு நான் கூலி வேலை செஞ்சு தறி நெசு இப்படித்தான் பொழைச்சிட்டு இருக்கிறோம். தண்ணியும் கேட்டு போச்சு. இந்த 100 நாள் வேலைக்கு போறது இப்படித்தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்த பழையம்னு கேட்டாலே கொஞ்சம் பொண்ணு கொடுக்கறதுக்கே தயங்குறாங்க. ஒருத்த பார்த்து ஒருத்த பழையமா தண்ணி அது உப்பு தண்ணி அப்படின்னு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. இல்ல நாம இங்க இந்த ஊரு குடுக்கறப்போ மாப்பிள்ளை வாக்கு வந்த அன்னைக்கு தோட்டம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த தோட்டம் அப்ப ஏற்படுற தோட்டம் பொண்ணும் இல்லாத வீணா போயிடுது. எதுவுமே இல்லை, சும்மா போயிடுது தோட்டம். கண்ணுக்கு முன்னாடி அணை இருந்தும் அணை பக்கத்திலேயே வீடும் தோட்டம் இருந்தாலும் அணை தண்ணீரை பயன்படுத்த முடியாம வருடக்கணக்கா தண்ணியில தேங்கி இருக்கும் கெமிக்கலால பக்கத்துல இருக்கும் கிணறு நீர்த்தேக்கம் எல்லாத்துலயும் நச்சு மாதிரி கசப்படிச்சு இருக்கிறதால எத்தனை தண்ணி வந்தாலும் பயன்படுத்த முடியாத நிலையில ஒரத்துப்பால அணையில பல வருஷமா நீர் தேக்கி வைக்கிறது இல்ல. சாயக்கழிவு தண்ணீர் நிரந்தரமா ஓடிட்டு இருந்தாலும் மழை காலத்திலையும் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படும் காலத்திலையும் நொய்யலாத்து தண்ணீரில உப்புத்தன்மை குறைவா இருப்பதால முத்தூர் நொய்யல் தடுப்பணை அடைக்கப்பட்டு விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இங்கே வேலை வெட்டியும் ஒன்றுமில்லை. ஒரு வெள்ளாமை விளைச்ச ஒரு காய்கறி வச்சு எல்லாம் பயிர் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இந்த வெள்ளாமை வண்டி இந்த தண்ணி போய் பாய்ஞ்சுன்னா அப்படியே கறி போயிடுது. விவசாயத்தை பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ளை பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் ரொம்ப சிறுசாக வருதுங்க. பார்த்தீங்களா நோவு விட்டு போயிருங்க. ஒரு கத்திரி செடியோ ஒரு மிளகா செடியோ ஒன்றும் வைக்கிறதுக்கு வழி இல்லை. எல்லாம் சென்னை மேலே போய் சந்தையில் போய் எதாவது வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியுது. அந்த அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. தோட்டம் போயிடுது இல்ல, தண்ணியும் கெட்டு போச்சு, குடிக்க தண்ணி இல்லை. வாய்க்கால் தண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு வருதுங்க. எப்படின்னா அது வாய்க்கால் வந்தீங்கன்னா பவானி சாகர்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வந்தால் தான் எங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு கிணறு தோண்டி கொண்டு வராங்க. இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ண முடியறது இல்லைங்க. அப்போ கேன் தண்ணி தான் வாங்கணும். கேன் தண்ணி வாங்கினா கிட்டத்தட்ட வந்து மாதம் வந்து கிட்டத்தட்ட வந்து தினம் 2 கேன் வாங்கினா மாதம் வந்து கிட்டத்தட்ட 700-800 ரூபாய்க்கு தண்ணியாக வாங்கணும். தண்ணியே குடிக்கிறதுக்கு இல்லை. இந்த தண்ணி யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து தோல் நோய் இது மாதிரி அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் வந்து தண்ணி வாத்துக்கிறக்கோ குடிக்கிறக்கோ எதுக்கும் இல்லை. தலைக்கு ஊற்றினா தலைப்பயிரில் அப்படியே பிடிச்சிக்குது. இதுக்கு எந்த தீர்வும் இல்லை. ஒரு அடிப்பு தண்ணி நீ கூட்டு தண்ணி போயிட்டே இருக்குது. மேலே கதவு தூக்கி வச்ச கதவு கீழே இறக்கவே இல்லை. வார தண்ணி அப்படியே போகுது. அன்னைக்கே 16 கோடி செலவு வேண்டி கட்டி பிரயோசனம் இல்லை. அப்படி கிடக்கு தேம்பு. எந்த சாய தண்ணி நிற்கிறது இல்லை. மழை காலத்துல ஃபுல்லாக நெய் கொட்டுறாங்க. ஃபில்டர் பண்ணி முடியல, சுத்தம் பண்ணி விடுறாங்களா? ஒன்றும் இல்லை, அப்படியே உள்ள காமிச்சுடுறாங்க. மருத்துவ கழிவு எல்லாம் இங்கே தான் கொட்டி விடுறாங்க. பூரா இங்கே தான் பாட்டிடு மருத்துவ எல்லாம் குப்பை, திருப்பூர் குப்பையே பூரா இங்கே தான் வந்து ஒன்று கொசு கடி நைட்டு தூங்கவே முடியாது. கொசு ஒவ்வொரு கொசு சோடு இருக்கு, துண்டு சோடு அத்தை சோடு கொசு கடிக்குது, தூங்கவே முடியாது. கழிவுகள் எல்லாம் கலந்து வர்றதுனால ஒன்றும் பெரிய கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சி வர்ற மாதிரி இருக்குது. அந்த தண்ணி ஊறி வெளியில் எடுக்கிற போது எங்களுக்கு 6000-5000 டிடிஎஸ்க்கு மேலே வருது. பாத்திக்கு ஒரு சிமெண்ட் காய் ஆகுங்க. 10 பாத்தி வச்சிருந்தா 10 சிமெண்ட் ஆகும். 50 பாத்தி வச்சிருந்தா 50 சிமெண்ட் காய் ஆகும். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட கத்திரிக்காய்க்கு வழி இல்லை. சுத்தம் பண்ணி இந்த டேம்பை நல்ல தண்ணி கொடுத்து இந்த சாயப்பட்டறையில ஓரளவுக்கு நிறுத்தி கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியா பூரா விவசாயம் நல்லா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து வர வரையில் நல்ல தண்ணியா வருது. ஈரோடு திருப்பூர் தாண்டினோடனே நல்ல ஆயிரக்கணக்கான சாயப்பட்டறை இருக்கிறதுனால வந்து அந்த சாய தண்ணியில கலந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் வேலை ஃபுல்லா கலந்து பூரா உப்பு தண்ணி ஆகிடுது. மெயின் காரணம் திருப்பூர் சலவை தண்ணி தான். அது வந்து உள்ள வராம வந்தா உங்களுக்கு சரி பண்ணிடலாம். சலவை சாய தண்ணி உள்ள வராம செய்யணும். அதுதான் முதல் காரணம். அப்புறம் உங்களுக்கு கழிவு நீர் வந்துன்னா கூட
சாக்கடை நீர் அதெல்லாம் கூட மறுபடியும் நல்ல தண்ணி வந்துன்னா கலந்துக்கு உள்ள மீன் இருந்ததுன்னா அந்த கழிவுல சாப்பிட்டு போட ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த சலவை தண்ணி சலவை நீர் உள்ள வரும்போது தான் உங்களுக்கு அந்த கெமிக்கல் உப்பு தன்மை அந்த கெடுதல் எல்லாம் வருது. அது உள்ள வராம கலக்காம உங்களுக்கு என்னால் பண்ண முடியும்னா நீங்க செஞ்சு தரலாம். நொய்யலாத்தில் மீன் வரத்து அதிகமா இருப்பதால் பொழுதுபோகவும் விற்பனைக்காகவும் அதிக அளவில் மீன் பிடிக்கிறார்கள். ஆற்றில் கலந்து வரும் கெமிக்கலின் வீரியம் தெரியாமல் இந்த மீன்களை சாப்பிட்டால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது என உள்ளூர் மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். மீன் நிறைய பிடிக்கிறதுனால அதை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது தடை பண்ணணுங்க. அது மீன் பிடிக்கிறதுனால நிறைய நோவு உண்டாகாதுங்க. அது யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க. பூரா கெமிக்கல் வாசம் வருதுங்க. எப்படின்னா கெமிக்கல் வாசம் நம்ம சுவாசிக்கிறதுனால புற்றுநோய் நிறைய கேன்சர் நிறைய வருதுங்க இந்த ஏரியால. நம்ம வீட்லயே கூட மார்பக கேன்சரு ஒரு 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுற சீரழிவு தான். கேட்டா தண்ணி மிஸ்டேக்கா இருக்குமோ அதனாலதான் வருது அப்படிங்கிறாங்க. அது போக இன்னும் 2 ஒருத்தர் கூட இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்குது. மோசமான நிலைமையில ஓடிட்டு இருக்கும் நொய்யலாத்தை ஏதாவது ஒரு வகையில மீட்டெடுத்து பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களின் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இது கவர்மெண்டாக பார்த்து சுத்திகரிப்பு ஆளை கட்டி தண்ணி சுத்தம் பண்ணி விட்டாத்தான் தீர்வு. வரையும் தனியாரையெல்லாம் விட்டு தனியார் சுத்தம் பண்ணி விடுறாங்க, சுத்திகரிப்பு ஆளை கட்டிக்கிற தண்ணி ஃபில்டர் பண்ணி விடுறோம்னு சொல்றதோட சரி தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க. மழை வேஞ்சி கொஞ்சம் தண்ணி வரையில அந்த தண்ணியோட தண்ணி நீக்கி விட்டுறாங்க. எந்த வழியும் இல்லை. கவர்மெண்டாக பார்த்து ஒரு ஸ்கீம் பண்ணி ஒரு டேம் விட்டு ஒரு மேற்கு ஒரு 4 கிலோமீட்டர் கேட்கட்ட ஒரு பெரிய ஸ்கீம் கட்டி சுத்திகரிப்பு ஆளை கட்டி தண்ணி ஃபில்டர் பண்ணி விட்டாத்தான் ஒரு தீர்வு. தவிர தனியார் எல்லாம் பண்ண போறதும் இல்லை, நல்ல தண்ணி ஆக போறதும் இல்லை. எத்தனை நாளைக்கு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது நல்லது பண்றதுக்குன்னு நீ யாரு பிறந்து வருவாங்கன்னு தெரியல. பார்த்து அதாவது தமிழக அரசு மத்திய அரசா பார்த்து இதை சுத்தம் பண்ணி இந்த ஏரியாவை ஓரளவுக்கு பண்ணி டேம் நல்லது பண்ணா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நொய்யலாத்துக்கு மட்டும் இந்த நிலைமை இல்ல. திருப்பூர்ல ஓடுற நொய்யலாத்தின் நிலைமையை விட பல வருஷமா மோசமா இருக்கிற இன்னொரு ஆறு தான் நல்லாறு. ஆமாங்க, பெருமாநல்லூர் மெயின் ரோட்ல பிச்சம்பாளையத்துக்கு அடுத்து வர்றதுதான் நல்லாறு. பெரிய சாக்கடை மாதிரி துர்நாற்றத்தோட ஓடுற ஆத்தோட பாலத்துல 2 நிமிஷம் நின்னு பார்த்தா தெரியும் ஆறு என்ன நிலைமையில இருக்குன்னு. சுத்தி இருக்கிற மொத்த இடமும் நஞ்சுக்குழி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அதிர்ச்சி ஆகாதீங்க. ஆறு இந்த நிலைமைக்கு போய் 30-40 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சாதாரணமா சொல்றாங்க பக்கத்துல குடியிருக்கவங்க. ஆறு இப்ப இருக்கிற நிலைமைக்கும் ஆத்தோட பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நீங்களே பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற நல்லாறு மாதிரி இன்னும் எத்தனையோ ஆறுகள் ஊருக்கு 2 இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கானவங்க கடந்து போற பாலத்துக்கு கீழே ஒரு நதி தன்னோட உயிர் மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்கிறத ஒரு நிமிஷம் காது வச்சு கேளுங்க. நீர்வழித்தடங்களுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் போல நீர்த்தடங்களில் கழிவுநீர் கலக்காமல் செல்வதற்கும் மறுசுழற்சி செய்வதற்கும் தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு பெற அரசிடம் தேவையான ஆவண நடைமுறை மற்றும் கள ஆய்வு முறை இருப்பது போல கழிவுநீர் செல்வதற்கான வழிகளையும் பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளையும் கட்டாயமாக்க வேண்டும். நீர்த்தடங்களில் கழிவுகள் கலப்பதை தடுக்க தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஆற்று மணல் உள்ளிட்ட இயற்கை வளங்களை விற்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள், பொதுமக்கள் என்றில்லாமல் ஆற்றை மாசுபடுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு பாரபட்சமில்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பரவலான கோரிக்கையாக இருக்கிறது. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரலாம். அதையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தங்க கையில தான் இருக்கு. கரையோரத்துல குப்பைகளை போடுறது, மலம் கழிக்கிறது, மாசு ஏற்படுத்தும் குப்பைகளை எரிக்கிறதுன்னு அந்த இடத்தை சுகாதார கேடா மாத்தி அருவருப்போட அதை கடக்கிற நிலைமைய மாத்தணும். யாரோ ஒருத்தர் அசுத்தம் பண்ணிட்டு போறதால மொத்த ஆறும் பாதிக்கப்படுமான்னு நீங்க கேட்கலாம். இப்படி ஒவ்வொருத்தங்களும் நினைச்சா இன்னும் சில வருஷத்துல வரைபடத்துல மட்டும்தான் ஆறு இருக்கும். ஒரு துளி பால்ல சேராத வேற எது கலந்தாலும் அது குடிக்க பயன்படாதுன்னு நமக்கு தெரியும். நீரும் அப்படித்தான். நம்ம முயற்சியும் அரசின் தீவிர செயல்பாடு மட்டுமே நீர்நிலைகளையும் அதன் வழித்தடங்களையும் காப்பாற்ற முடியும். இயற்கை வளங்களை நம்ம முன்னோர்கள் காப்பாத்தி வச்சதாலதான் இப்ப வரைக்கும் நம்மளால அதை பயன்படுத்த முடியுது. இதே நிலை நீடிச்சா வர்ற தலைமுறை இயற்கை வளங்களை விக்கிபீடியாலையும் சோசியல் மீடியால மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். பொதுநலத்துக்காக கோவத்துல சோசியல் மீடியால போடுற ஒரு போஸ்டுக்காக வரும் லைக்கும் ஷேரும் சமூகத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போறதில்ல. சமூகத்துக்கான கேள்விய இளைய தலைமுறை களத்துல இறங்கி நின்று கேளுங்க.
ஒரு பக்கம் தண்ணீருக்காக மாநிலங்களுக்குள்ள பல்வேறு வகையான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீர்த்தடம் இல்லாம குடியிருப்புகளுக்குள்ள வெள்ளம் புகுந்து வாழ்வாதாரத்தை இழக்கும் மக்கள்னு கடுமையான சூழல் இருந்தும் நீரை எப்படி பாதுகாக்கணும்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாம அந்த வளத்தை அழிச்சிட்டு இருக்கும். ஆறுகளை எல்லாம் இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது நம்ம மேல நமக்கு கோபம் வரும். சுத்தி இருக்கிற எல்லா வளங்களையும் எவ்வளவு மோசமான நிலைமையில வச்சிருக்கோம். இப்படி ஓரளவு உயிர்ப்போட இருக்கிற ஆத்தையும் தினமும் நம்ம நாசம் பண்ணிட்டு இருக்கோம். தொழிற்சாலைகளையும் சாயப்பட்டவர்களையும் மட்டும் குறை சொல்லிட்டு இல்லாம இது என்னோட ஊர், இது என்னோட ஆறுன்னு நமக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க முயற்சி செய்யலாம். அந்தந்த ஊர்ல சில தன்னார்வ அமைப்புகள் நதிகளை பழங்கால இடங்களை சுத்தப்படுத்த குழுக்கள் அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கிற குழுக்கள்ல மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பு தன்னார்வலர்கள் அனைவரையும் ஈடுபடுத்தி தேசிய மாணவர் படை போன்று ஆற்று பாதுகாப்பு குழு ஒன்றை நிரந்தரமாக உருவாக்க வேண்டும். ஒரு நாள் நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் அரசும் தன்னார்வ குழுக்களும் தொடர்ந்து நதிகளை பாதுகாக்கும் பணிகளை, அதன் தேவையை சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வழியா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா போதும் நிச்சயம் பெரிய அளவுல மாற்றம் உண்டாகும். எந்த விதமான கழிவுகளும் கலக்காமல் இயற்கையை குறிப்பிட்ட காலம் அதன் போக்கில் விட்டாலே அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருற்று போன எத்தனையோ ஆறுகளை மீட்டுள்ளதாக ஆய்வுகள் சொல்கிறது. அதன் அடிப்படையில் ஆறுகளை மீட்டெடுக்க நாமும் முயற்சிப்போம். வாருங்கள்.